ஹலோ எவ்ரிவான், நான் தான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா CHSL 2023 August 2 Shift 2 மேக்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? விச் கிளாஸ் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? இது இன்னும் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். விச் கிளாஸ் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இதில் தானே இருக்காங்க. சும்மா நம்ம கூட்டி பார்க்கலனாலும் ரஃபாகவே இது தெரிஞ்சிருது. இருந்தாலும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ வருது? இது ஒரு 120 வருது, இது ஒரு 122 வருது, இது ஒரு 10, இது ஒரு 16, 116. இது எவ்வளோ வருது? இது ஒரு 110, 13, 123 வருது. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்ப்போம். ரம்யா sold his computer at 3 successive discount of 18%, 12%, 5%. If the marked price of the computer is 36,000, find the net selling price of the computer. அதாவது கம்ப்யூட்டரோட நெட் செல்லிங் ப்ரைஸ் என்னன்றதான் கேட்குறான். இதை நீங்கள் நார்மலாக எப்படி போட்டாலும் அது ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாகவே போட்டலாம். 36,000 ரொம்ப கன்வென்ஷனலாக போட போகிறோம். 36,000ல் எது இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னா 5% எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது 10%ன்றது 3600. அப்போ 5%ன்றது 1800. அப்போ இதில் 1800 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணிடுறேன். டிஸ்கவுண்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? 4200 வருமா? ஸோ 34,200. நெக்ஸ்ட்டு 12% எடுக்கணும். 12%க்கு ஃபஸ்ட்டு 10% எவ்வளோ? 3420. அடுத்து 1% எவ்வளோ? 342. 2% எவ்வளோ? 342 இன்ட்டு 2ன்னு பண்ணிங்கன்னா 486, 684ன்னு வருது. 4014. இப்போது இதுதான் நம்மளோட 12%. இதில் நம்ம தூக்கிடலாம். தூக்கிட்டால் எவ்வளோ வரும்? மீதி எனக்கு கிடைக்கக்கூடியதுன்றது ஒரு 96 ரூபான்றது கிடைக்குமா? 003. இப்போ நம்ம இதில் 18% தூக்கணும். 18% எப்படி தூக்கலாம்? ஃபஸ்ட்டு 10% எவ்வளோ? 3009.6. 1% எவ்வளோ? 300.96. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 96 தூக்கிடலாம். ரொம்ப டிசிமலாக போகுது, அதனால் 8 எவ்வளோ வருது? 22,400 ரூபான்னு வருது. ஆட் பண்ணிட்டோன்னா 5409.6 ரூபாவை நம்ம இதிலேருந்து தூக்கிட்டா நமக்கு ஓரளவுக்கு ஆன்சர்ன்றது நியரஸ்ட்டாக வந்துடும். 5409.60. இப்போ நம்ம இதை தூக்கிடலாம். தூக்கிட்டா எவ்வளோ வரும்? 8, 15, 4, 6, 8. இதில் ஒரு 54 போயிடுச்சுன்னா 46, 2. 2468, 6.4. இதில் எது வருது? 2468, 6.4ன்னு வருது. ஓரளவுக்கு இது நியரஸ்ட்டாக வருது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு find the compound interest on 50,000 on 1 year, 8% per annum when compounded half yearly. half yearlyன்னு சொல்லிட்டான். அப்போ 2 இன்டர்வல்ன்றது வரப்போகுது. ரேட்டு ஒரு வருஷத்துக்கு 8%னா 6 மாதத்துக்கு எத்தனை பர்சண்ட்டாக இருக்கும்? 4%ஆக இருக்குமா? ஸோ இதை நம்ம ஒரு ஷார்ட்டான ஒரு மெத்தடில் போடுவோம். 2 இன்டர்வலுக்கு நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா 2a + bன்னு எழுதிக்கணும். சரியா? 2 இன்டர்வலுக்கு என்ன எழுதிக்கணும்? 2a + b. ஏன்றது ஒன்றும் இல்லை, பிரின்சிபல்லேருந்து 6% பண்ணுறது தான் ஏ, ஏலேருந்து 6% பண்ணுறது தான் என்னது? எனக்கு பி. அப்போ 2 பிரின்சிபல்லேருந்து 6%, இந்த 6ன்றது என்ன? 4%. பிரின்சிபலில் நான் 4% பண்ணோன்னா என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணோன்னா 10%ன்றது 5000, 1%ன்றது 500, 500 இன்ட்டு 4ன்றது எனக்கு எவ்வளோ வரும்? 2000ன்றது கிடைக்கும். இதுதான் எனக்கு ஏ. இந்த ஏலேருந்து நான் ஒரு 6% பண்ணோன்னா என்ன வரும்? 1%ன்றது 10%ன்றது 200, 1%ன்றது 20. அப்போ 4%ன்றது எவ்வளோ வரும்? 80. அப்போ 4080 தான் என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏபிசி வந்து ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள். ஏ பி
சி ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன் parallel to பிசி. ஓகேவா? மீட் பிக்யூன்னு வச்சுக்கலாம். பிக்யூன்றது பாயிண்ட்டு. ஏபியோட வேல்யூவும் ஏபியோட வேல்யூ எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா கியூசியோட வேல்யூவும் என்னது எக்ஸ், ரெண்டுமே வந்து சேம்ன்றதை சொல்லிட்டான். ஏபியோட லென்த்து மொத்தமாக 16, அதே மாதிரி ஏக்யூவோட லென்த்து பார்த்திங்கன்னா 4. இப்போது பிபி சரி வேண்டாம், இது தேவையில்ல. நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேல்ஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா சிமிலாரிட்டியில் வச்சு எக்ஸ் அதாவது ஏபி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏக்யூ டிவைடட் பை ஏசின்றதை போடலாமா? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், எக்ஸு டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 4 + 6ன்னு வரணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை க்ராஸாக மல்டிப்ளை பண்ணோன்னா இது ஒரு 64, இது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் டுன்னு இருக்குமா, இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோன்னா மைனஸாக மாறிடும். ஸோ இப்படி வரும். இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து இதோட ஃபேக்டர்ஸ், அதாவது ரூட்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ஃபார்முலா மெத்தட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? யூஸ்வலாக இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி அட்டன் பண்ணுங்கள். ஃபார்முலா மெத்தட், இது ஏ பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, பி இது சி, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக ஆன்சருன்றது கிடச்சிரும். சரி பார்த்துடலாம். மைனஸ் பின்றது என்னது, 4ன்றது பி, அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட். இது நல்லா இல்லை இந்த கலர். ஓகே, பி ஸ்கொயர் எவ்வளோ 16 மைனஸ் 4ன்றது நான் கோஎஃபிஷியன்ட் 1 இன்டூ சி. 4 இன்டூ 64 எவ்வளோ வரும், 64 இன்டூ 4ன்றது 4 4s are 16, 1 2 5 6. ஸோ 2 5 6 இங்கே மைனஸில் இருக்கிறதுனால நான் என்ன ஆகிடும், மைனஸ் 64ன்னு இருக்கும். மைனஸ் 64 இன்டூ 4ன்றது மைனஸ் 256. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் ஆகிடுச்சு மல்டிப்ளை பண்ணுறதுனால. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் 2 7 2ன்னு வரும். ஓகே, இதை ஆட் பண்ணால் 2 7 2 டிவைடட் பை 2 இன்டூ ஏ, வெறும் 2 தான் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலான்னா காமனாக வெளியே எடுப்போம். காமனாக வெளியே எடுக்கிறது மீன்ஸ் ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறது சொல்கிறேன். 2 7 2 இதை நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 24 3 2. ஓகேவா? 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 68ன்றது கிடைக்கும். 4 ஆல் டிவைட் பண்ணால் அகைன் இதை 4 ஆல் டிவைட் பண்ணான்னு கிடைக்கும். 4 இன்ட்டு 4 இன்ட்டு 17 தான் என்னது, இதை அப்படியே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 17. இதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் 17 டிவைடட் பை 2. இதை ரெண்டு கண்டிஷனில் எழுதலாம். ஒன்று என்னென்னா -4 மைனஸ் 4 ரூட் 2 டிவைடட் பை 2. 2க்கு என்ன பண்ணிக்கலாம், அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு 2 2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? -2 ரூட் 17, இங்கே ரூட் 17 வரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், -2 ப்ளஸ் 2 ரூட் 17. இந்த ரெண்டுத்தில் எது ஆப்ஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஆப்ஷனில் எது இருக்குது, -2 2 ரூட் 17ன்றது இருக்குது. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதான்னு பாருங்கள். இந்த கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? சேஞ்ச் ஆயிடுச்சு. a minus b is equal to 9. a cube minus b cube is equal to 4401. ab ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. a cube minus b cube is equal to a minus b into a minus b whole square plus 3 into ab. இதுதான ஃபார்முலா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 4401 is equal to a minus b வந்து 9, a minus b whole square என்னது 81 plus 3 into ab.
இப்போ 9ஆல் இதை கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ் வரும். 72 9 டைம்ஸ் 81 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி. இது அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 408 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏபி. கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1 3 6. ஸோ ஏபியோட வேல்யூ எவ்வளோ? 1 3 6. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? கம்பைன்ட் ஆவரேஜ் ஆஃப் போத் குரூப்ஸ்ன்னு கேட்குறான். கரெக்டாக? ஸோ 12ன்றது ஏவோட ஆவரேஜ், பியோட ஆவரேஜ் எவ்வளோ? 24. நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? நம்பர் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 1 2ன்னு ரேஷியோவில் கொடுத்துருக்கான். ரேஷியோவில் இருக்கனால கன்சிடர் பண்ண தேவையில்ல. அப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்றது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 ப்ளஸ் இது 24 இன்ட்டு 2ன்றது 48. மொத்தமாக 60ன்றது கிடைக்குது. சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எவ்வளோ? மொத்தமாக 3. இதுதான் என்னோடய ஆவரேஜா? என்னோடய ஆவரேஜ் எவ்வளோ? கம்பைன்ட் ஆவரேஜ் 20. இப்போ நெக்ஸ்ட்டு எஸ், ஃபஸ்ட்டு நம்ம நேராக போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். ரொம்ப இதுவாக இருக்குது. சரி, இங்கே என்ன சொல்லியிருக்கான்? அமன் வாண்ட்ஸ் டு get his spherical overhead water tank having an diameter of 7 cm painted. If the cost of painting 13 per square meter, find the cost of painting Aman's spherical overhead water tank. அதாவது அவன் வந்து என்ன பண்ண போகிறான்? ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறான். அப்போ என்ன பண்ணோம்? டிஎஸ்ஏ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது 4πr² இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்? பெயிண்ட் அடிக்க போகிறேன் இன்ட்டு 13. அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 13 ரூபானா இப்போ இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ? அதான கேள்வி. ஸோ 13 இன்ட்டு இதை அப்படியே எழுதிக்கிறேன். 13 இன்ட்டு 4 இன்ட்டு 22 டிவைடட் பை 7 r². நமக்கு r கொடுக்கல, டயாமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ 7/2 இன்ட்டு 7/2. கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடியதுன்றது எவ்வளோ? 13 இன்ட்டு 22 இன்ட்டு 7. 7 இன்ட்டு 13ன்றது 91. 91 இன்ட்டு 22 எவ்வளோ வரும்? 18 0 2 2 9 2s are 18 20. ஓகே, 2002 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு sin theta minus cos theta is equal to 0. sin pi minus theta plus sin pi/2 minus theta ஓட வேல்யூ என்ன? இங்கே தீட்டாவோட வேல்யூவை நான் 45 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்? இங்கே 1/√2 கிடைக்கும், இங்கே 1/√2 கிடைக்கும். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 0ன்றது. அப்போ தான் எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அதனால் நான் தீட்டாவோட வேல்யூவை 45ன்னு நான் போட்டுக்கிறேன். sin pi மைனஸ் தீட்டா, அதாவது பையோட வேல்யூ என்னது? 180 டிகிரி மைனஸ் 45 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 45ன்னு போட்டேன். ஸோ அப்போது sin 180 minus 45 degree. Next sin pi 90 minus theta. 90 minus theta. Theta ஓட வேல்யூ என்ன? 45 degree. ஓகேவா? இப்போ நான் இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 135 டிகிரின்னு வரும். இங்கே எவ்வளோ வருது? 45 டிகிரின்றது வருது. எல்லாமே சைன் தான். இப்போது 135 டிகிரின்னு இருக்குது. அதாவது 90 ப்ளஸ் 45 டிகிரி அப்படின்றது எழுதலாம். அப்போது என்ன ஆகும்? 90 ஆட் மல்டிப்பிளில் இருக்குது. அப்போது இது சேஞ்ச் ஆகும், காஸ் தீட்டாவாக மாறிடும். இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அதனால் ஆல் சில்வரில் எஸ்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போது சைன் தீட்டான்றது ப்ளஸில் தான் வரும். ஸோ டோன்ட் வரி, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ப்ளஸ் சைன் 45 டிகிரி. இப்போ சைன் 45 டிகிரியோட வேல்யூவும் காஸ் 45 டிகிரியோட வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும். 1/√2. 1/√2 ப்ளஸ் 1/√2ஓட வேல்யூ என்னது? 2√2 விச் இஸ் √2 வந்து மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் √2 இன்ட்டு √2 √2 தான் என்னோட கடைசியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு. இஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் டூ சர்க்கிள்ஸ் இஸ் 12 சென்டிமீட்டர், ரேடி வந்து 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட்
இதோட ஃபார்முலா என்ன வரும்? ரூட் ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் r1 ப்ளஸ் r2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? டியோட வேல்யூ என்ன? 12. அப்போது 144 மைனஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 ஸ்கொயர் 81. எவ்வளோ வரும்? 63 வருமா? ரூட் 63 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ரூட் 63. நெக்ஸ்ட்டு, இஃப் a plus 1 by a is equal to 6, 3 by 4 into a square plus 1 by a square ஓட வேல்யூ. இப்போது எனக்கு a square plus 1 by a square ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு நான் என்ன பண்ணுவேன்? 6 ஸ்கொயர் 36, 36 minus 2 34 அப்படியே கண்டுபிடிச்சிருவேன். அப்போ 3 by 4 into 34 எவ்வளோ வரும்? 17. இது ஒரு 2 1.5 வரும். 1.5 into 17 1 35 5 12 552 22.55 தான் என்னோட ஆன்சர். 25.5 தான் என்னோட ஆன்சர். 2 digit மல்டிப்ளிகேஷன் தெரிலனா டூல்ஸ் சீரீஸில் பாருங்கள். In a solution of water, the quantity of milk is double the quantity of water. அதாவது மில்க்கும் வாட்டரோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது? மில்க்கு 2 இருந்ததுன்னா வாட்டர் 1 பங்கு தான் இருக்கும். இப்போ ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டை அவங்க பாஸ் பண்ணணுன்னா மில்க்குன்றது 90% இருக்கணும். மில்க்கு 90%ஆகவும் வாட்டருன்றது 10%ஆகவும் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 90% தான், மீதி 10% அது வாட்டராக இருக்கும் போது கேன்சல் பண்ணோன்னா ரேஷியோ கிடச்சிரும். எவ்வளோ கிடச்சிரும்னா 9:1. சரியா? 9:1. இஃப் த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் v. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹவு மச் பியூர் மில்க் in liters is to be added to the solution to pass the qualified test ன்னு கேட்குறேன். அதாவது நான் எவ்வளோ பார்ட் மில்கை ஆட் பண்ணுறது மூலிமா அந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்டை நான் பாஸ் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போது வாட்டருன்றதோட ப்ரொப்போர்ஷன் அப்படியே தான் இருக்குது 1:1. எனக்கு சேஞ்ச் ஆகியிருக்கிறது என்னது? 2லேருந்து 9 சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்வளோனா 7 பார்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக? 7 பார்ட்டுன்றது சேஞ்ச் ஆகிருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதும்போது நம்ம இனிஷியலாக எவ்வளோ மிக்சர் இருக்குது, டோட்டல் மிக்சர் இருக்குன்றதை நம்ம டினாமினேட்டரில் போடுவோம். டினாமினேட்டரில் போடுறது 3. இந்த வின்றதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் 7/3 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி ஸ்டாண்டர்டை பாஸ் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் இதை பாருங்கள். sin a cos b ப்ளஸ் cos a sin b. இதோட ஃபார்முலா என்ன? sin a ப்ளஸ் b. இது ஆல்ரெடி சிஜிஎல் கொஷின்லேயே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 90. sin 90யோட வேல்யூ என்னது? 1. அடுத்து, இஃப் த ப்ரைஸ் ஆஃப் எ மூவி டிக்கெட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 12 1/2% and the sale also increased by 8 1/2%, then find percentage change in the income. இதை நம்ம டேரெக்டாக எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b ப்ளஸ் a into b divided by 100. இதை டேரெக்டாக போட்டோன்னா ஆன்சர் அப்படியே லட்டு மாதிரி வந்துட போகுது. 12.5 ப்ளஸ் 8.5 ப்ளஸ் 12.5 into 8.5 divided by 100. நான் என்ன பண்ணுவேன்னா இது ரெண்டுத்தையும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிடுவேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அது அப்படி பண்ண தேவையில்ல. 25 2 12 1 6 44 8 2s are 16 20 100 5 2 6 0 1. எத்தனை 0? ஆல்ரெடி இங்கே ஒரு 2 0, மொத்தம் 4 0 தள்ளி வைக்கணும். 1 2 3 4 3 தான் வருது. 4. ஓகே, இப்போ இதை நம்ம ஆட் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ வரும்? 21ன்றது கிடைக்கும். 21 ப்ளஸ் 1.0625 which is 22.0625% எனக்கு என்ன ஆகிடுதுன்னா இன்கமில் இன்க்ரீஸ்ன்றது ஆகுது. இதில் எது 6ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னு கேட்குறான். நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. 6ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா 2ஆல் கண்டிப்பாக அது டிவைட் ஆகிருக்கணும். அதே மாதிரி 3ஆல் டிவைட் ஆகிருக்கணும். 3ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னு என்ன அர்த்தம்? கூட்டினா எனக்கு 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் வரணும். 2ஆல் டிவைட் ஆகணும்னா அது கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும், ஆர் ஒரு 0வால் முடிஞ்சிருக்கணும். கரெக்டாக? இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே ஈவன் நம்பராக தான் இருக்குது. கடைசியில் 2 4 இது மாதிரி தான் முடியுது. அதனால் நம்ம 2ஓட ரூல்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்போ 3ஆல் அந்த நம்பர் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறோம். 3ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா அது 6ஆல் டிவைட் ஆகுது. கண்டிப்பாக அது ஆன்சராக இருக்காது. ஓகேவா? பார்த்துடலாமா? 9 3
இது 9 கேன்சல் பண்ணுறேன். இது 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது 9 3 இதுவும் 3ஆல் டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் இதை பாருங்கள் 10 12 8 8 மட்டும் இருக்குது. ஒரு 1 இருந்ததுன்னா அது 3ஆல் டிவைடாக இருக்கும். அப்போ இது 3ஆல் டிவைட் ஆகலை. நிச்சயமாக அது 6ஆலையும் டிவைட் ஆகியிருக்காது. அடுத்து ஆங்கிள் மேட் பை the cities C and D on pie chart are dash degrees and dash degrees respectively. அதாவது Cன்றது எவ்வளோ? 1200. கரெக்டா? 1200. இப்போ டோட்டலாக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. கரெக்டா? ஸோ டோட்டலாக 360 டிகிரி எவ்வளோ இருக்குன்றதை இங்கேருந்து கூட்டுங்க. கூட்டினா எவ்வளோ வரும்? 15 360 3600. 3600 தான் 360 டிகிரி. அப்போது 1200ன்றது எவ்வளோவா இருக்கும்? கேன்சல் பண்ணால் 10 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா? மாற்றி பண்ணிட்டனோ? வெயிட் 360 டிகிரி தான் எவ்வளோனா 3600னா 12200 3600 12000 எவ்வளோ? ஓகேவா? ஓகே, இப்படி பண்ணிடணும். 360 டிவைடட் பை 3600 இன்ட்டு 1200. அப்போ என்ன வரும்? கேன்சல் பண்ணோன்னா 1/2. ஜஸ்ட்டு 1/10 1/10 மல்டிப்ளை பண்ணுறது மூலிமா நமக்கு கிடச்சிரும். அப்போ இது சின்றது 120, 900ன்றது எவ்வளோ வரும்? 90ன்றது கிடைக்க போகுது. ஓகேவா? 120 90. நெக்ஸ்ட்டு எ மேன் பைஸ் எ டாய் ஃபார் 225 அண்ட் செல்ஸ் இட் ஃபார் 210. ஃபைண்ட் இஸ் லாஸ் பர்சன்டேஜ். எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 225 ரூபாய்க்கு. விற்கும்போது 210 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளோ லாஸுன்னா 15 ரூபா லாஸு. எவ்வளோனா 225 ரூபாயிலேருந்து. 15 இன்ட்டு 15 தான் 225. 15 நான் கேன்சல் பண்ணிடுறேன். 100 டிவைடட் பை 15 விச் இஸ் கேன்சல் பண்ணோன்னா 20 டிவைடட் பை 3 வரும். 20 டிவைடட் பை 3ன்றது எவ்வளோ? 6.67%. சரி, இப்போ மேலே விட்டதெல்லாம் போயிடலாமா? ஓகே, இது போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது இங்கே என்ன கேட்டிருக்கான்? டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் கேட்டிருக்கான். ஒரு சம்மில் ட்ரான்ஸ்வர்ஸ் காமன் டேஞ்சன்ட் கேட்டான். இன்னொரு சம்மில் டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். டைரக்ட் காமன் டேஞ்சன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? √(d² மைனஸ் r1 மைனஸ் r2 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? டி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? டி ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு 35. கரெக்டாக? 35 ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டுத்தையும் நான் மைனஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது 5 ஸ்கொயர். இப்போ நீங்கள் டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், 35 ஸ்கொயர். சரி, நான் அப்படியே கண்டுபிடிக்கிறேன். 35 ஸ்கொயர் என்ன வரும்? 3 × 4 12 12 2 5. 5ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 25. மைனஸ் பண்ணோன்னா 1200. ரூட்டு மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம்? 4 × 3. இதை என்ன பண்ணலான்னா 4 × 3 அப்புறம் 25 × 4 பிரிக்கலாம். இது 100, இது 12. 112 தான் 1200. இதை ரூட்லேருந்து 4 வெளியே எடுத்துடுறேன். 4 வெளியே எடுத்தால் என்ன வரும்? 4 வெளியே எடுக்கிறேன். அதே மாதிரி 5ஐயும் வெளியே எடுக்கிறேன். ரிமைனிங் இருக்கக்கூடியது எனக்கு 3. அப்போது 20 √3 தான் என்னோட டைரக்ட் காமன் டேஞ்சன்ட். 20 √3. நெக்ஸ்ட்டு எ பப்ளிஷர் சப்ளைஸ் புக் டு எ புக் செல்லர் அட் எ 20% டிஸ்கவுண்ட் அந்த லிஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? 1574.80 தான் என்னோடய லிஸ்ட்டு ப்ரைஸ். இப்போது அதே லிஸ்ட்டு ப்ரைஸ்க்கே விற்கிறான். என்ன பிரச்சனைனா அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரைட்டுக்கு, அதாவது கூட்ஸில் எடுத்துகிட்டு போகிறது ட்ராவல்காகவே அவனுக்கு கொஞ்சம் செலவாயிடுச்சு. 45.4 ருபீஸ் செலவாயிடுச்சு. அவனோட ப்ராஃபிட் என்ன? ப்ராஃபிட் மட்டும் தான் கேட்குறான், பர்சன்டேஜ் கேட்கல. சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 20% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த லிஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 80% இருக்க போகுது. கரெக்டாக? ஸோ 157.80 × 80 இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த 0 தேவையில்ல, சும்மா தான் இருக்குது. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4 6 4 3 4 × 32 இருங்க மறுபடியும் போடுறேன். 64 4 6 32 38 3 70 50
9 40 5 4 8 12 இந்த மாதிரி வந்துருச்சு. 2 புள்ளி தள்ளி வச்சுக்கிறேன், டிவைடட் பை 100 இருக்குது. ஓகேவா? இதுதான் என்னோட என்னது அவன் வாங்கியிருக்கக்கூடிய ப்ரைஸுன்றது. எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு 45.40 ருபீஸுன்றது செலவாகிருக்கு. கரெக்டாக? இதை நான் அந்த எக்ஸ்பென்சஸோடு ஆட் பண்ணிக்கிறேன். 1305.240 அப்படின்றது செலவு ஆகியிருக்கு. இப்போ அதை எவ்வளோக்கு விற்க போகிறான்னா லிஸ்ட்டு ப்ரைஸ்க்கே விற்க போகிறான். தட் மீன்ஸ் 1574.80க்கே விற்க போகிறான். என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ? 1305.24. என்ன வரும்? 56ஆ? மைனஸ் பண்ணோன்னா 69ஆ? இங்கே 269.56 ருபீஸ் தான் அவனோட ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, cot A into cot B is equal to 1 when A plus B is equal to 90 degree. ஏவும் பியும், அதாவது இங்கே இருக்கக்கூடிய 2 டிகிரியும் கூட்டினா எனக்கு 90 டிகிரின்னு வந்துருச்சு அப்படின்னா காட் ஏவும் காட் பியும் என்னது? ஈக்குவல் டு 1. இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இது ரெண்டுமே எடுத்துக்கிறேன். இதை காட் ஏவாகவும் இதை காட் பியாகவும் எடுத்துக்கிறேன். அப்படி எடுக்கும்போது ரெண்டுத்தையும் கூட்டினா 90 வந்துருச்சு. அப்போ எனக்கு 1. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுறேன், தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணிக்கலாம்? 27 ஏனோ 63 பினோ எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் கூட்டினா 90 வருது. அப்போ என்ன அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். cot 60யோட வேல்யூ என்ன? 1/√3. நெக்ஸ்ட்டு, a laptop is marked at 20% above its cost price. At what percent discount should it be sold to make a 5% profit? இதுக்கு என்ன பண்ணலான்னா, marked price divided by cost price is equal to 100 plus profit divided by 100 minus discount. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு எடுத்துக்கிட்டோன்னா 20% அதிகமாக 120 ரூபான்னு இருக்க போது செல்லிங் ப்ரைஸ். எவ்வளோ ப்ராஃபிட்னா 105 ரூபா 105 ப்ராஃபிட்டுக்கு விற்க போகிறான். எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்றதான் கேட்குறான். இந்த ஃபுல் டேர்மையும் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஈஸியாக இருக்குன்றதுனால 6 5 கேன்சல் பண்ணோன்னா 2 35. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 35 into 5 divided by 2. 35 into 5ன்றது எவ்வளோ வரும்? 175 divided by 2 which is 87.5. ஓகே, 87.5ன்றது கிடச்சிடுச்சு எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸுன்றது என்னது? 100 மைனஸ் டியோட வேல்யூ தான் 87.5னா டியோட வேல்யூ எவ்வளோ வரும்? 12.5ன்றது வருமா? ஸோ என்னோடய ஆன்சர் 12.5. அடுத்து, A is working partner, B is a sleeping partner in a business. A invested 30,000, B invested 50,000. A receives 20% of the profit for managing the business and the rest is divided in portion to their capital. What does B get out of the profit of 10,000? அதாவது ஏன்றவன் 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறான், பின்றவன் 50,000ன்றது இன்வெஸ்ட் பண்ணுறான். சரியா? ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இதுதான் அவங்களோட ப்ராஃபிட். 3:5. என்னென்னா 10,000 ரூபான்றது எனக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. இதில் 20% வந்து ஏவே எடுத்துக்கிறான். 20% ஏவே எடுத்துக்கிறான் பிகாஸ் அவன் தான் மேனேஜ் பண்ணுறான். 20% எவ்வளோ? 2,000 அப்படியே எடுத்துக்கிறான். மீதி 8,000 தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ராஃபிட்டாக 2 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. பியோட ப்ராஃபிட்ன்றது எவ்வளோன்னு தான் கேட்குறாங்க. இப்போது மொத்தம் எத்தனை பார்ட் இருக்குது? 8 பார்ட் தான் என்னோடய ப்ராஃபிட். 8 பார்ட் தான் 8,000னா 5 பார்ட் எவ்வளோ? ஏன்னா 5 பார்ட் தானே பியோட ப்ராஃபிட்டு. 5 பார்ட் எவ்வளோ? 5,000. ஆன்சர் எவ்வளோ? 5,000. நெக்ஸ்ட்டு, இந்த சம்க்கு நம்ம எப்படி போட்டாலும் கொஞ்சம் லென்த்தியாக தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் டிவைட் ஓரியன்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ 5√2னா x³ ப்ளஸ் 1/x³ வேல்யூ என்னவாக இருக்கும்? 5√2 into 5√2 ஸ்கொயர் என்ன வரும்? 25 into 2 50. 50 minus 3 47 into 5√2 இந்த மாதிரி வருமா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? x⁻6 minus 1/x⁻6 x³ plus 1/x³ into x³ minus
1 by x cube எழுதலாமா? x cube plus 1 by x cube ஓட வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக நமக்கு 47 into 5 root 2 ஓட மல்டிப்பிளாக தான் இருக்க போகுது. தட் மீன்ஸ் 47ஓட மல்டிப்பிளாக தான் இருக்க போகுது. இங்கே இருக்கக்கூடிய நம்பரில் எது 47ஆல் டிவைட் ஆகுதுன்றதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ன்றது கிடச்சிரும். வேறு எப்படி போட்டாலும் இது சுத்தாக தான் வரும். எது 47ஆல் டிவைட் ஆகுதுன்னா ஆன்சர் 3. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் எ ட்ரையாங்கிள்? அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் ஏபிசின்னு 3 ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரின்றது கிடைக்கணும். ஜஸ்ட் இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எங்களுக்கு 160 தான் கிடைக்குது. இது கிடையாது. இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 180 வந்துடுச்சா? 180 வந்துடுச்சு. இது ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது. மற்றதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். 180 210 இது கிடையாது. 290 சரி 190 இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் 2 தான் நமக்கு, ஆப்ஷன் 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்கே இன்ஸ்டால்மெண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ரேட் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் எவ்வளோன்றதான் கேட்குறாங்க. இதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். PNR டிவைடட் பை 100 மைனஸ் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் minus 1 R divided by 200 is equal to principal minus total interest minus principal. இதுதான் ஃபார்முலா. இதில் போட்டிங்கன்னா அழகாக லட்டு மாதிரி ஆன்சர் வந்துடும். முதல்ல நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். 39,000 பொருள், 19,000 டவுன் பேமெண்ட்டுன்றதை கட்டிடுறான். அப்போ எனக்கு 20,000ன்றது தான் என்னது பிரின்சிபலாக கிடைக்கும். கரெக்டாக மைனஸ் ஆச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு தான் அவன் வட்டி கட்ட போகிறான். 20,000 ரூபாய் தான் அவனுக்கு பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல்ன்றது எவ்வளோ? 20,000 இன்ட்டு 5 மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லியிருக்கான். மாதம் கட்ட போகிறான், மாதத்தவணை. நான் இங்கே 5ன்னு போட்டுக்கிறேன். ஏன் 5/12 போலனா இங்கேயே போட்டோம் அப்படின்னா டிடிஎஸ்ஸாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக அதை நான் போட்டுக்கிறேன். ரேட்டு தான் நமக்கு தெரியாது. R டிவைடட் பை 100 மைனஸ் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்னா 5 மாதம், ஒரு மாதத்துக்கு 4,200 கட்டுறான். அப்போது 5 மாதம் சேர்த்து அவன் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருப்பான்? எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்? 21,000 கட்டியிருப்பானா? 21,000 தான் என்னோட டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட். n-1 என்ன? 5னா இங்கே 4ன்னு போடுங்க, அவ்வளோதான். R டிவைடட் பை 200. இப்போ பிரின்சிபலுக்கும் டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1000 ரூபாய். அதுதான் இங்கே போடுறீங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், 2க்கு இது கேன்சல். அப்போ எவ்வளோ வருது? 1000 R மைனஸ் 4,200 R இஸ் ஈக்குவல் டு 1000 மைனஸ் பண்ணோன்னா 580 R இஸ் ஈக்குவல் டு 1000. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடுறேன். 29. இது என்னது? ஒரு 500 கிடையாது, 50. ஆரோட வேல்யூ எவ்வளோ வரும்? 50 டிவைடட் பை 29. இது என்னென்னா பர் ஆனம்க்கு இல்லை, மந்த்துக்கு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இன்டூ 12. அதாவது ஒரு மாதத்துக்கு 50/29 இருந்ததுன்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ? அதுதானே ஒரு வருஷம். 50/29 இன்டூ 12%. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 60029. இப்போ எனக்கு யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 0. யூனிட் டிஜிட் எங்கே 0 வருதுன்னு பாருங்கள். 9 zeros are 0, 0 plus 9 கிடையாது. 9 zeros are 0, 0 plus 0 0. இதுதான் நம்மளோட ஆன்சர். 20/29%. Next, what is the respective ratio of number of girls studying English to that of girls studying in computer science? இங்கிலீஷில் கேர்ள்ஸ் எவ்வளோ படிச்சிருக்காங்க? இங்கே இருக்கக்கூடியது பர்சன்டேஜ், ஓகேவா? இங்கிலீஷில் கேர்ள்ஸுன்றது 50% படிச்சிருக்காங்க. டோட்டலாக 70 ஸ்டூடெண்ட்டில் 50% அப்படின்றது எவ்வளோவா இருக்கும்? 70ல் பாதின்றது 35. கேர்ள்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ படிச்சிருக்காங்க? கம்ப்யூட்டரில் கேர்ள்ஸுன்றது 40%. 90ல் 40%ன்றது எவ்வளோ வரும்? 36 வருமா? அப்போ இஸ்டு 36. 35:36 தான் என்னோட கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன? அவ்வளோதானா? ஓகே, சூப்பர். இன்றைக்கி பார்த்த எல்லா சம்மும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைபு இது எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.